ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு விளையாட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதி வழங்க வலியுறுத்தல். பள்ளி அலுவலகத்திற்கு மலர் வளையம் வைத்து போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி விளையாட்டு நலச்சங்கம் எச்சரிக்கை. நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற களப்பணிகளில் ஈடுபடும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா விமர்சனம். தமிழில் பெயர் பலகை வைக்க வலியுறுத்தி மின்சார பேருந்து பணிமனை முற்றுகை. தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டத்தால் பரபரப்பு. வாக்காளர்கள் சிறப்பு திருத்த பணிகளை பயன்படுத்தி இணையவழி மோசடி. பொதுமக்கள் எச்சரிக்கையாயிருக்க புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அரசு விளையாட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதி வழங்க வேண்டும் என புதுச்சேரி விளையாட்டு நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளி தொடங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களை தேர்வு செய்து ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியில் தங்க வைத்து தடகள போட்டி, கபடி உள்ளிட்ட ஏராளமான விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தது. கல்வித்துறையின் கீழிருந்த விளையாட்டு பிரிவுக்கு தனித்துறை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளி மற்றும் புதுச்சேரி விளையாட்டு கவுன்சில் இரண்டையும் இணைத்து புதுச்சேரி மாநில விளையாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதனால் உப்பளத்தில் இருந்த ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளி என்ற பெயர் தற்போது புதுச்சேரி விளையாட்டுப் பள்ளி என மாற்றப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுப் பள்ளி விடுதியில் புதுச்சேரி, மாஹே, ஏனாம் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி அருகில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். மாணவர்களை பள்ளிக்கு ஏற்றி செல்ல வாங்கப்பட்ட பேருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதாகி நின்றது. தற்போது அந்த பேருந்து விளையாட்டு பள்ளி முன்பு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்கி குப்பை போல காட்சியளிக்கிறது. உப்பளம் வழியாக அரசு சார்பில் இயங்கும் மாணவர் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதில்லை. இதனால் தினசரி காலை நேரங்களில் மாணவர்கள் சாலையில் நின்று அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு பள்ளிக்கு செல்லும் அவல நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் உடனடியாக மாணவர்களுக்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், இல்லையெனில் விளையாட்டுப் பள்ளிக்கு மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என புதுச்சேரி விளையாட்டு நலச்சங்கம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதி உட்பட 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 25 தொகுதிகள் தயார் நிலையில் உள்ளதென திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அரசு இருந்தது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமி முதலமைச்சரானார். இதையடுத்து நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினராக நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற ஜான்குமார் தொகுதியை விட்டுக் கொடுத்தார். இந்த தொகுதியில் நாராயணசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக தொடர்ந்தார். ஆனால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாராயணசாமி போட்டியிடவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் போட்டியிட்ட நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் மீண்டும் நாராயணசாமி போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக அவர் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்களை அடிக்கடி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதோடு சமீபத்தில் காங்கிரஸ் சார்பில் நடந்த வாக்குத் திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியில் வீடு வீடாக சென்று நாராயணசாமி மக்களிடம் கையெழுத்து பெற்றார். பிற தொகுதிகளை விட நெல்லித்தோப்பு தொகுதிக்கு முக்கியத்துவம் அளித்து நாராயணசாமி ஆர்வம் காட்டி வருவது அவர் போட்டியிடுவதை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது. இது வரும் தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியை கைப்பற்றிவிடலாம் என நினைத்திருந்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா நெல்லித்தோப்பு தொகுதியில் அக்கட்சி வெற்றிக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக உழைக்கிறார் என விமர்சித்துள்ளார். அது மட்டுமின்றி நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகமே போட்டியிடும் என்பதையும் உறுதி செய்துள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக செயற்குழு கூட்டத்தில் மாநில
அக்கட்சி அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேசுகையில், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறினார். அவர் திராவிட முன்னேற்றக் கழக வெற்றிக்கு முழுமையாக உழைப்பதாகவும் கூட்டணி வேலை செய்ய தயாராகிவிட்டதாகவும் கூறினார். புதுச்சேரியில் முதன்மை கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறிய அவர், எந்த கட்சிக்கும் இதுபோன்ற கட்டமைப்பு கிடையாது என்றார். நூற்றாண்டுகள் கண்ட கட்சி என்றும் பல போராட்டங்களை கண்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறிய அவர், மக்களுக்காக தொண்டு செய்து வருவதாகவும் வெற்றி பெற்றாலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து மக்கள் சேவை செய்து வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 25 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வேட்பாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பல போராட்டங்கள், பல தியாகம், பல உயிரிழப்பு, பல மாநாடு, பல கூட்டம், பலதை பார்த்த கட்சி இது. பலதை பார்த்து வளர்ந்த கட்சி இது. இது ஒரு கொள்கை முரசு கட்சி. இது ஏதோ ஒரு ஆள் நம்ம தாத்தா காலத்துலேருந்து வளர்ந்து விடப்பட்ட கட்சி. நம்ம ரத்தத்தில் ஊறி போனது. பணத்தால் புதுச்சேரி ஜனநாயகத்தை வாங்க முடியாது. இன்னைக்கு தலைவர் வழியில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற வெற்றி நடை போட்டுன்னு இருக்குது. நமக்கு வழிகாட்டியாக ஒரு தலைவரை கொடுத்துருக்காங்க. பல தேர்தல் பார்த்தவங்க, புதுச்சேரி மக்களை அறிஞ்சவங்க. புதுச்சேரி மக்கள் வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்களாம் பார்ப்பாங்க. இந்த தொகுதி மக்களுக்கு அங்கே வேலை செய்வாங்களாம் பார்ப்பாங்க. நமக்கு வீட்டுக்கு ஒரு தோழனா ஒரு சகோதரனா இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை கூட நிற்பானாலாம் பார்ப்பாங்களா ஒழிய தயாராக இருக்கலாம். 30 தொகுதியில் வெற்றி பெற தயாராக இருக்கலாம். இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னார்னு சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு அந்த தொகுதியில் விட்டு கொடுத்து அவங்கள வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் பாடுபடுவோம். அதனால் எங்களுடைய கூட்டணி தோழர்களை எப்போதும் நாங்கள் நன்றியோடும் வணக்கத்தோடும் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி, தமிழில் பெயர் பலகை வைக்க வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தினர் மின்சார பேருந்து பணிமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் எலக்ட்ரிக் மினி பேருந்துகள் நகர பகுதிகளில் 1 மாதமாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளன. இந்த நிலையில் தமிழில் பெயர்கள் இல்லாததை கண்டித்து தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள பணிமனை முன்பு போராட்டம் நடத்தப்படும் என தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஏற்கனவே அறிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் பணிமனை முன்பு பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஏற்கனவே தமிழில் பெயர் வைக்காத வியாபார நிறுவனங்களின் பெயர் பலகைகளை இந்த இயக்கத்தினர் அடித்து உடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், பெரியகடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். போராட்டம் நடத்த தமிழ் உரிமை இயக்கத்தின் நிர்வாகிகள் பாவாணன், மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் தாவரவியல் பூங்கா எதிரே போராட்டக்காரர்கள் திரண்டனர். அந்த வழியே வந்த எலக்ட்ரிக் பேருந்தை மறித்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை அகற்றி எலக்ட்ரிக் பேருந்து செல்ல வழிகளை ஏற்படுத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினர் பணிமனையை முற்றுகையிட்டனர். அங்கு தமிழில் பெயர் பலகைகளை வைக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் நடத்தியவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். போக்குவரத்து கழகத்தில் மின்சார பேருந்தில் வாகன மற்றும் பெயர் பலகையில் தமிழ் கொண்டு அமைத்திடு. தமிழில் இல்ல பேருந்தை புதுச்சேரி மண்ணில் அனுமதியோம். தமிழில் இல்ல பேருந்தை புதுச்சேரி மண்ணில் அனுமதியோம். புதுச்சேரியில் வாக்காளர் திருத்தப் பணிகளை பயன்படுத்தி ஓடிபி கேட்டு இணைய வழியில் மோசடி நடைபெறுவதாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக சமீப காலமாக சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சூழலை பயன்படுத்தி இணையவழி குற்றவாளிகள் பொதுமக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு படிவம் நிரப்புவது சம்பந்தமாக பேசுவதாக கூறி ஓடிபி நம்பர் கேட்டால் அதை நம்பி ஓடிபி எண்ணை பகிர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டாயப்படுத்தி கேட்கும் பட்சத்தில் அழைப்பு வந்த எண்ணை குறித்துக் கொண்டு அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ அல்லது 1930 என்ற இலவச தொலைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொகுதி வாக்குச்சாவடி நிலை முகவர்களின் பெயர்கள், தொலைபேசி எண்கள் ஆகியவற்றை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அவர்களை தொடர்பு கொண்டு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதோடு இணையவழி மோசடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம என்எம்எஸ் கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. என்எம்எஸ் கிராண்ட் வியூ, நம்பர் 100, எஸ்வி பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயம் என அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் வார்டு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் அன்பழகன் கூட்டத்தில் பேசுகையில், மத்தியிலும் மாநிலத்திலும் இலக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சியடையும் என்பதற்கு பீகார் நல்ல எடுத்துக்காட்டாகும் என்றார். அந்த விதத்தில் பீகாரில் மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைந்துள்ளதாக கூறிய அவர், புதுச்சேரி மாநிலத்திலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சியில் அமையும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மத்திய அரசுடன் இணக்கமாக உள்ள கட்சிகளின் அரசு அமைந்தால் மாநில வளர்ச்சி அடைய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறிய அன்பழகன், அந்த விதத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று கூறினார். தொடர்ந்து புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் ரவுடிகள், கந்துவட்டி மற்றும் கஞ்சா கும்பல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் அத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்து கந்துவட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அந்த சட்டத்தின் மூலம் தான் தண்டனை அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது என்னன்னாக்கா, இந்த மாதிரி கந்துவட்டியால ரொம்ப பாதிப்பு தொல்லை கொடுக்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா அபராதமும் 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் புதுச்சேரியில் இல்லையான்னு கேட்டாரு. ஆமாங்க, இல்லைங்க, இந்த புதுசாக சட்டத்தை நம்ம புதிய மாநில வியாபாரிகளோட நலனுக்காக புதிய சட்டத்தை நிறைவேற்றணும் சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது உத்தரப்பட்ட தொகுதியில். மாணவர்களும் காலேஜ் படிப்பு ஈஸியாக போதைப் பொருள் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. ஈஸியாக போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி மக்கள் அச்சம் இல்லாமல் வாழறதுக்கு போதைப் பொருள் நடவடிக்கை எடுத்து புதுசாக ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தணும். அதையும் ஏற்றுக்காரு. இந்த 3 கோரிக்கையும் வலியுறுத்தா அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 3த்தையும் பரிசீலனை பண்ணி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. ஆன்லைன் மூலம் குடும்ப அட்டைகள் வழங்கும் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். அதில் புதிய குடும்ப அட்டை வழங்குதல், குடும்ப அட்டை பிரித்தல் உள்ளிட்ட பணிகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் என, ஆதார் சேவை மையங்கள் மூலமாகவும் இந்த சேவைகள் வழங்கப்படும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் 2 மாதங்களாகியும் இந்த சேவை ஆன்லைன் மூலமாக முறையாக செயல்படவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளார். இதனால் புதிய குடும்ப அட்டை பெற முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும், கல்வி உதவித்தொகை, சாதி சான்றிதழ் உட்பட அத்தியாவசிய ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது குடும்ப அட்டையில் பெயர் இருக்கும் நிலை அவசியம் என தாலுகா அலுவலகங்களில் தெரிவிக்கப்படுவதை குறிப்பிட்டுள்ளார். புதிய குடும்ப அட்டை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதால் பல மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும், பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பிடப்பட்ட ஆன்லைன் சேவைகளை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா அனுப்பியுள்ள உத்தரவில் கல்வித்துறை செயலர் தலைமையில் பள்ளி தலைவர்களின் கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை சனிக்கிழமைகளில் நடத்த முடிவு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி முடிவை மேம்படுத்த சிறப்பு கவனம் அளித்து சிறப்பு வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர், சிறப்பு வகுப்புகள் நன்கு கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகளில் கவனம் செலுத்தி எழுதும் திறனை மேம்படுத்தி மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வகுப்புகள் குறித்த மாத அறிக்கையை ஆய்வு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அரையாண்டு தேர்வு நடத்தப்பட்ட பிறகு சிறப்பு வகுப்பு குறித்து மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உப்பளம் துறைமுக சாலையில் 2,25,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடியை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மீன்வளத்துறை இயக்குநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். துறைமுக சாலையில் இருந்து தேங்காய் திட்டுக்கு செல்லும் வழியில் 2,25,00,000 ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மீனங்காடி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையாக நிறைவடைந்த போதிலும் இந்த நவீன மீனங்காடி இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை. இதுகுறித்து அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயிலை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது பொதுமக்களின் சிரமத்தை தீர்க்க கட்டி முடிக்கப்பட்டுள்ள மீனங்காடி கட்டிடத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மீன்வளத்துறை இயக்குநர் மார்க்கெட்டை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்துடன் நடைபெற்று வருவதாக கூறினார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,410 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,660 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.